நமச்சிவாயான்றது ஓயாம ஒழிச்சுக்கினே இருக்கணும் உனக்குள்ளவே. அந்த நமச்சிவாயான்ற ஓயாம ஒழிக்கும் போது உன் உடலுக்குள்ள ஒரு சூடு ஏறும். அந்த சூடு உன்னுடைய பாவத்தெல்லாம் அழிச்சிடும். நீ ஒரு நாளைக்கு போயிட்டு ஒரு வாட்டி போய் நமச்சிவாயான்னு சொல்லிட்டேன் நான் ஓஞ்சி போச்சுறேன்னா ஓஞ்சி போகாது. ஒரு நாளைக்கு வேலை செய்யிட்டு 30 நாள் சாப்பிட முடியுமா? 30 நாள் வேலை செய்தால் தானே மாதம் ஃபுல்லாக சாப்பிட முடியும். அப்போ சாதாரண ஜீவனத்துக்கு அப்படிங்குது உன் பாவத்தை அழிக்கிறதுக்கு எவ்வளோ தீவிரமாக அதில் போடணும் நமச்சிவாயா. நமச்சிவாயான்னு ஒரு நாளைக்கு நம்ம நமச்சிவாயா சொல்லிட்டேங்க என் பாவம்லாம் தீரலைங்க அண்ணா எப்படி தீரும்? ஓயாமல் சொல்லணும், இரவும் பகலும் சொல்லணும் நமச்சிவாயான்றதை நீ தான். அதனால தான் சொன்னான் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத. இவன் நான் கண்ணு சிப்பிட்ட நேரம் கூட அதை விடக்கூடாதுறான். கண்ணு அப்படி மூடி திறக்குது பாரு, அந்த நிமிஷம் கூட அதை மறக்க கூடாதுன்றான். ஆனா நம்ம ஒரு முறை சொல்லி போயிட்டு வாமா பொண்டாட்டி வாமா பொல்புங்கள அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கூட்டுன்னு போனா நமச்சிவாயா எங்க தீக்கும். அதனால நமச்சிவாயான்றது நீ தான். நான்னா மண்ணு, மான்னா தண்ணி, சீனா நெருப்பு, பானா காற்று, யானா ஆகாயம். அப்ப 5 பஞ்சபூதமாவும் நீ இருக்கிற. உனக்குள்ள இறைவன் இருக்கிறான். இந்த இறைவனை நீ ஓயாம துதிச்சீனா உன் பாவங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனா நீ தான் துதிக்கிறது இல்லையே. ஒரு முறை சொல்லிட்டீங்கன்னா மற்ற முறை உன்னுடைய செயலுக்கு போயிடுற. அப்ப நமச்சிவாயாவே மறந்து போச்சு. நமச்சிவாயான்ற மந்திரத்துக்கு ஈக்குவலான மந்திரம் உலகத்துல எதுவுமே கிடையாது. அந்த வெறும் நமச்சிவாயான்னு சொல்லக்கூடாது, ஓம் நமச்சிவாயான்னு சொல்லணும். ஓம சேர்க்கலைன்னா ஒரு பெண் இருந்த மாதிரி, ஓம சேர்த்தினா ஆணும் பெண்ணும் இணைஞ்ச மாதிரி, ஓம் சேர்த்தினா உயிரும் உடலும் இணைஞ்ச மாதிரி, ஓம் இல்லாத ஓம் சக்தி, ஓம் முருகா, ஓம் சிவா, ஓம் நமோ நாராயணா. எதுக்கு ஓம சேர்த்தான்? நாராயணா ஓ சக்தி அப்படின்னு போட்டு வச்சுக்கலாமே. ஓம் எதுக்கு சேர்த்தான்? ஓம் என்றது உயிர். அந்த உயிர் இல்லாத இந்த உடல் நிற்காது. அதனால ஒரு நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா. அந்த ஓமை இணைக்கும் போது தான் அந்த நமச்சிவாயாவுக்கு சக்தி பிறக்கும். உயிர் உள்ள இருக்கிறதால தான் இந்த உடலுக்கு சக்தி. நீ உன்னால நடக்க முடியுது, உன்னால ஓட முடியுது, உன்னால எல்லாம் செயலும் செய்ய முடியுது. உயிர் இல்லைன்னா படுக்க தான் ஆயிடும். அப்ப நான் ஒரு நமச்சிவாயா இருந்தால் அது படுக்கை ஆயிடும். உயிரும் உடலும் சேரும் போது இயக்கத்துக்கு வந்துடும். அதை சேர்ந்து செய்யும் போது தான் ஓயாம செய்யனால தான் சொன்னான் நமச்சிவாயா வாழ்க. இது நல்லா இருக்கணும். இந்த உடல் நல்லா இருந்தால் தான், இந்த உடல் நல்லா இருந்தால் தான் அதில் நாதன் குடியிருப்பான். அப்ப நாதன் என்றவன் இறைவன், இறைவனும் நீயும் சேர்ந்து தான் 2 பேராக தான் இருக்கிறீங்க. அதனால நமச்சிவாயா வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழி ஆண்ட குருமணி தாழ்வாழ்கன்னா. இப்ப நிறைய இடத்துல போடுறாங்க, புக்கில் போடுறாங்க கோகழி ஆண்ட குரு மனிதன்றாங்க. குரு மனிதன் இல்ல, கோகழி ஆண்ட குருமணி. குருமணினா கண்மணி. இந்த கண்மணி தான் மனிதனுக்கு குருவா நிக்குது. இதில் தான் கடவுளுடைய இயக்கம் விந்து இருக்குது. டாக்டர் கிட்ட போனீங்கன்னா கண்ணை திறந்து பாப்பா அவர் பழைக்காத பழைப்பாருன்ட்டு. அப்ப அதுல இருக்கிற அந்த சூட்சம விந்து இல்லைன்னு சொன்னா தேராது எத்தனை போயிட்டு வீட்டுக்குன்னுவான். அப்ப கண்ணில் குருமணியா கடவுள் நிக்கிறான் அப்படின்றதுனால சொன்னான் குருமணி தாழ்வாழ்கன்னு. இவன் குரு மனிதன் தாழ்வாழ்கன்றான். தப்பு தப்பா எழுதினுக்கிறாங்க, தப்பு தப்பா பேசுங்கிறாங்க. என்ன பண்றது? அதனால இந்த வார்த்தைகளை இணைச்சி ஓயாம சொல்லணும். அதனால மாணிக்கவா சொல்ல கண் இமைக்கிற நேரம் கூட அதை மறந்துடக்கூடாது. நீ எதை ஒன்னாலும் மறக்கலாம், இதை மறக்காத அப்படின்னாரு. நீ ஒரு முறை போய் ஓம் நமச்சிவாயான்னு சொல்லி போட்டு மற்ற காரியம் கூட்டத்தை கும்மாலாட்சியும் திஞ்சின்னா கடவுள் வரமாட்டார், உன் பாவமும்